நம்ம தமிழ்வல்லூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. நம்மளோட வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, தமிழ்வல்லூர் சேனல் வந்து குரு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டோரி டேப் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டோரி டேப்பில் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் பெரிய சேனலை பற்றி தான் பேச போகிறாங்க. இது பெரிய சேனலுக்கான வீடியோன்னு கிடையவே கிடையாது. நீங்கள் மினிமம் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தா கூட இப்போ உங்களுக்கும் ஸ்டோரி டேப் உண்டு. அதுக்கு எடுத்துக்காட்டு வேறு எதுவுமே இல்லை. என்னோடய வீடியோ 2 டேஸ்க்கு பிஃபோர் ஒருத்தவங்க பர்த்டே வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நான் பர்பஸாகவே இதுக்காகவே 29 செகண்ட் சம்திங்கில் வந்து க்ரியேட் பண்ணி போட்டிருந்தேன். எதுக்காகன்னு நீங்கள் எல்லாம் சந்தேகப்பட்டுக்கலாம். எதுக்காக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருந்தால் 30 செகண்ட் வச்சுருக்கலாம், இல்லை 15 செகண்ட் வச்சுருக்கலாம். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இத்தனை செகண்ட்ஸில் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு பாதி பேர் யோசிச்சிருக்கலாம். பட் மினிமம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களுக்கு கூட ஸ்டோரி டேப் உண்டு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், நமக்கும் ஸ்டோரி டேப் எனேபிள் பண்ணியிருக்கு. யூடியூபர் சைட்லேருந்து நம்மளை போல் சின்ன சேனலையும் ப்ரொமோட் பண்ணுற விதமாக ஸ்டோரி எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டோரி டேப்பாக நமக்கு கொடுக்காமல் நம்ம போட்ட வீடியோக்குள்ளே அவங்களே வந்து சஜஷனில் மற்றவங்களுக்கு காமிக்கிறாங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி நாமளும் டிக்டாக் வீடியோ மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோக்கள் க்ரியேட் பண்ணி போட்டால் அதையும் யூடியூப் வந்து இப்போ ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி நம்ம ஒரு வீடியோ போடும்போது அதை அவங்க ஸ்டோரி மாதிரி பார்க்கும்போது நம்மளோட வீடியோ வந்து அவங்களுக்கு போய் சேரும். அவங்க நம்ம சேனலில் பார்க்க வாய்ப்பு இருக்குது. இதில் பாருங்கள், டிக்டாக்னு அவங்க மென்ஷன் பண்ணியே இருக்காங்க. அந்த வீடியோஸ் தான் இதில் அவங்க போட்டிருக்காங்க. டிக்டாக்ல பண்ண வீடியோவை அதுவும் ஸ்டோரியில் காமிக்கிறாங்க. அப்போ இனிமேல் டிக்டாக் வீடியோ மாதிரி நம்மளும் மினிமம் செகண்ட்ஸு ரொம்ப கம்மியான வீடியோஸில் வந்து ரெடி பண்ணி போட்டால் கண்டிப்பாக ஸ்டோரி டேப்பில் காமிக்கும். அப்படி ஸ்டோரி டேப்பில் காமிக்கிறதுக்கு வீடியோ எப்படி மேக் பண்ணணும், இது தாங்க பாயிண்ட்டே. அப்படி ஸ்டோரி டேப்பில் போடுற மாதிரி நார்மல் உங்கள் வீடியோஸ் போடவே போடாது. அதில் ஸ்டோரி டேப்பில் வராது. அதுக்குன்னு தனியாக க்ரியேட் பண்ணணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்குன்னு தனியாக க்ரியேட் பண்ணுறது எப்படின்றத சொல்கிறேன். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு அப்டேட் இருக்குன்றதை பார்த்த உடனே இம்மீடியட்டாக நைட்டாக 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டேன். எதுவும் காப்பிரைட் பிரச்சனை வராத அளவுக்கு ரெடி பண்ணி போடணும்ல, ஏன்னா நம்ம சேனலுக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு ரெடி பண்ணி போட்டேன். அதே மாதிரி எனக்கு இந்த வீடியோ வந்து சூப்பராக வந்து நல்லா வியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி ஸ்டோரி டேப்லேயே வந்துருச்சு. அந்த வீடியோ போடும்போதே ஸ்டோரி டேப்பில் வரணும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட கண்டிப்பாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் போட்டு நண்பர்கள்ட்ட சொன்னேன், என்னோடய வீடியோ வந்து ஸ்டோரி டேப்பில் பார்த்தா கண்டிப்பாக எனக்கு வீடியோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை எனக்கு வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாவில் அனுப்புங்கன்னு சொன்னேன். அதே மாதிரியே நம்ம சகோதரி ஒருத்தவங்க வந்து அனுப்பி வச்சாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். அதுக்கு எப்படி வீடியோ மேக் பண்ணணும்னா, நம்ம 30 செகண்டில் ஒரு வீடியோ மேக் பண்ணணும். 30 செகண்ட் வீடியோவை நம்ம எப்பயுமே யூடியூப்பில் ஓப்பன் நம்ம ப்ளே பண்ணும்போது நம்ம வந்து ஹரிசாண்டல் வியூவில் தான் வீடியோ எடுத்து நம்ம வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு நீங்கள் வெர்டிக்கலாக எடுத்து நீங்கள் வந்து மூவி வந்து அப்லோட் பண்ணணும். வெர்டிக்கலாக வீடியோ எடுக்கும்போது உங்கள் மொபைலில் நார்மலாக ஃபோட்டோ எடுப்போம்ல, எப்போயும் நார்மலாக வெர்டிக்கலாக செங்குத்து வசமாக வச்சு தான் நம்ம ஃபோட்டோ எடுப்போம். அது மாதிரி செங்குத்து வசமாக வச்சு நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணி 30 செகண்ட்குள்ளே ரெடி பண்ணி உங்கள் யூடியூப் வீடியோஸில் மக்களுக்கு தேவையான ஒரு தகவலையோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கிராஃப்ட் பண்ணுறீங்கன்னு போட்டிங்கன்னா அது ஸ்டோரியாக கன்வெர்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காகவே மக்கள் மத்தியில் யூடியூபாக கொண்டு போய் சேருது. இதுக்கு நம்ம யூடியூப்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். டிக்டாக்ல எல்லாம் எவ்வளவோ பெரிய ஆளுங்கள்லாம் வந்து யூடியூபர்ஸ் வந்து இருக்காங்க. அது மூலிமா இங்கே வந்து ஃபேமஸ் ஆனவங்களும் இருக்காங்க. அது மாதிரி நாமளும் இனிமேல் வந்து ஒரு வீடியோ வந்து டிக்டாக் மாதிரி எடுத்து அதையும் வந்து 30 செகண்ட்குள்ளே எடுத்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போய் காமிக்குது மக்கள் மத்தியில். இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. யூடியூப் நமக்கு இதை கொடுத்ததுக்கு நம்ம ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். மக்கள் எல்லாமே யூடியூப் ஸ்டோரி அப்படின்னு ஒரு டேப் வந்து வச்சுருக்காங்க. அது வந்து 10,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்தால் தான் இருக்கும். அது மூலியம் அவங்க லிங்க்கையும் பாஸ் பண்ணிக்க முடியும். இதில் நம்மளால் லிங்க் கொடுக்க முடியாது. இது ஒன்று இதில் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், எல்லோரும் அது மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டு பாருங்கள். அது மூலிமா நமக்கு வந்து இன்னொரு 10 வியூஸ் அதிகமாக போகலாம், இல்லை ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கலாம். நல்ல வீடியோவாக மேக் பண்ணுங்கள். ஸ்டோரிக்குன்னு போகிறதுன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஸ்டோரிக்கு வீடியோ பிளான் பண்ணி போட்டு வித்தின் 24 ஹவர்ஸில் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஒரு சிஸ்டர் எனக்கு அனுப்பி விட்டாங்க. அவங்களுக்கு இந்த இதில் வந்து நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நீங்களும் இது மாதிரி ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு ஸ்டோரியில் வருதான்னு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.